மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்குன்றப்போ இது ஒரு கிராஷ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்டா? கண்டிப்பாக கிடையாது. வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி கோல்டு நீங்கள் வாங்க வேண்டாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், அல்லது ஒரு கார் பூலிங் பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் ட்ராவல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து டைம் பீங் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன்லி ரிக்வெஸ்ட், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200 acre ட்ரீம் டவுன்ஷிப் பிரீமியம் பிளாட்ஸ். ஒரு சண்டேல 2 பேர் தான் இன்வால்வ் வராங்கன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு கிடையாது. இந்த சண்டைனால நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அதை சுமூகமாக தீர்க்கறதுக்காகன்னு முயற்சி பண்ணுவாங்க. பெரிய கிராஷ் மாதிரிலாம் இல்லை. இவ்வளவு நாளாக கண்டினியூஸாக ஏறினதுக்கு இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸ்டாக் மார்க்கெட் வந்து வாலடைல், அன்பிரடிக்டபிள் இந்த ஷார்ட் டர்ம். இன்னிலேருந்து பாருங்கள், 3 years, 5 years, 7 years, 10 years, 15 years எல்லாமே ஒரு 13-15% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய தேவை வந்து லாங் டர்மாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான வாலட்டிலிட்டிக்கு பயப்படக்கூடாது. நாங்கள் அப்படி தான் பயப்படுவேன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் யூ ஆர் நாட் ஃபிட் பர்சன். புல்லிஷ் மார்க்கெட்டில் ரெடியாக வந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க, பட் பேர் மார்க்கெட்டில் அவங்க போகவே மாட்டாங்க. ஒரு கீழே விழுறப்போ அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு வாங்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 5 வருஷம் கழிச்சு பணம் வேணும்னா இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீசன்ட் மணி இந்த நெக்ஸ்ட் 3 to 5 years கண்டிப்பாக கிடைக்கும். 3 வருஷத்துக்கு நல்ல மணி கிடைக்கும்ட்டு அதனால் நான் 100 ரூபா போட்டேன், 100 வந்து எனக்கு 90 ரூபாய் ஆச்சு, நான் அதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டே போட்டுருந்துருக்கலாம் அப்படின்னது இருந்ததுன்னா நான் சொன்னது வந்து 3 வருஷம் ப்ளஸ். நீங்கள் சொல்கிறது 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு இருக்கக்கூடிய. ஸோ 2-3 months வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நோபடி நியூஸ். ஒரு புது இன்வெஸ்டர்ன்றப்போ தாட் ப்ராசஸ் நிறைய இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்றைக்கி தான் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்வெஸ்டராக நீங்கள் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ லாங் டர்ம் கேம். நெக்ஸ்ட் 1 year 2 years வந்து அதோடைய மூவ்மெண்ட்டை பார்த்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. இல்லை சார் நான் வருவேன் பட் மேலே கீழே போச்சுருந்ததுன்னா ஐ வில் ரியாக்ட் அப்படின்னதுன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இப்போது ரீசெண்டாக மார்க்கெட் ஆக்டிவிட்டிலாம் பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பயமாக இருக்குது. முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதே கம்மி, அது என்ன ஆகுன்ற பயம் வந்துகிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக சரிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ இது ஒரு கிராஷுக்கான ஒரு ஆரம்பமா சார்? ஏன்னா நான் முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெரிய கிராஷ்ன்றது 7 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இது எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா வார் டைம் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்துச்சு. இப்போ வார் வந்து ஓரளவு பெரிய நியூஸ்லாம் நாங்கள் கேள்விப்படுறதில்ல. பட் இருந்தாலும் இப்போ மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்குன்றப்போ இது ஒரு கிராஷ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்டா? கண்டிப்பாக கிடையாது. சரி, நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 8th May வரையும் அங்கே ஒரு 30 நாள், இங்கே ஒரு 8 நாள், 38 நாள். இது வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து ஒரு 25 days இருந்திருக்கும். ஸோ 25 days-ஆக மார்க்கெட் என்ன அப் ட்ரெண்ட். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பு வந்து ஒரு 8% ரிட்டர்ன், ஒரு 15% மிட் கேப்பு, ஒரு 23% ஸ்மால் கேப். இதுதான் வந்து அந்த 38 நாளில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன். ஸோ மண்டேயும் டியூஸ்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% வந்து லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஃபால் ஆகிருக்கு, ஸ்மால் கேப் 4%. ஸோ 2 நாளில் 3-4% இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா மக்கள் வந்து இவ்வளவு நாளாக கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறினதை வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல, இல்லை நோட்டீஸ் பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த 2 நாள் விழுந்ததை வந்து பெருசாக இது பண்ணாங்க. ஆன் டாப் ஆஃப் இது வந்து பார்த்தோன்னா இவர் பேசின இதுக்கும் அதுக்கு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா எப்படி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இது மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வாட்ஸ்அப்பில் இருந்தது. 1967 வந்து அப்போதைக்கு இந்த பிரதமர் இந்திரா காந்தியும் இந்த மாதிரி கோல்டெல்லாம் நீங்கள் இப்போ வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா இன்ஃபேக்ட் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சும் வந்து போட்டிருக்கு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த சண்டை வந்து எப்போ நிற்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசர்வ்லாம் இருக்குது, பட் அந்த ரிசர்வ் வந்து எவ்வளோ நாள் வந்து தாங்கும்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னதுன்னா அந்த ரிசர்வ் வரும்போது அந்த இம்பேக்ட் வந்து வில் பி ஹியூஜ். அந்த இம்பேக்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னதாக இருந்தால் நம்ம இப்போதைக்கே வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா, அந்த கோல்டு நீங்கள் வாங்க வேண்டாம், நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், அல்லது ஒரு கார் பூலிங் பண்ணுங்கள், அல்லது இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து டைம் பீங் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன்லி ரிக்வெஸ்ட். அவர் வந்து இஸ் நாட் புட்டிங் எனி ஆர்டர், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா எங்களுடைய ரிசர்வ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த 2 நாள் மார்க்கெட் வந்தது. இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்தது. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே இருந்தது. ஸ்மால் கேப்லாம் வந்து ஒரு 0.6%, 0.7% இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரையும் அவருடைய நியூஸுக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கான இது ஓரளவுக்கு இப்போ வந்து மார்க்கெட் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடுச்சு.
அதனால் ஒன்றும் இது கிடையாது. பட் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஹவு லாங் த வார் வில் லாஸ்ட் அப்படிங்கிறது நோபடி நோஸ், எல்லாம் இட் இஸ் எனிபடிஸ் கெஸ். பட் என்னுடைய ஒரே ஒரு ரீடிங் என்னென்னா, எப்போதுமே ஒரு சண்டேல 2 பேர் தான் இன்வால்வ் வராங்கன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு கிடையாது. இந்த சண்டைனால நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே வந்து அதை சுமூகமாக தீர்க்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஐ டோன்ட் சி இது வந்து ஒரு பெரிய கிராஷ் மாதிரிலாம் இல்லை. இவ்வளோ நாளாக கண்டினியூஸாக ஏறினதுக்கு இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே சார், மார்க்கெட்டோட மொமெண்டம் பற்றி சொல்லணும்னா 2024 பீக் அடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் சார், சைனா மார்க்கெட் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே இடத்துல அதே மாதிரி ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த ரிட்டனும் பெருசாகவும் கொடுக்கல, கீழேயும் போல், அதாவது மொத்தமாக கீழே போயிடுச்சு, மேலே வரவே இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்க்குறப்போ இப்போ இந்தியன் மார்க்கெட்டு அதே மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கா சார்? அதாவது பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை, இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கும், இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் நிலவுது? இல்லைங்க, கண்டிப்பாக கிடையாது. சரி, நம்ம என்ன பார்க்கணுன்னா, இதெல்லாம் வந்து நியூஸஸ், புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நியூஸ் கேட்குறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டுக்கு வந்து யார் ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா இந்த கம்பெனிஸ், புரியுதுங்களா? அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ கம்பெனி வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடியது கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது மாதிரி ஏதாவது நியூஸ் வரும்போது அப்பப்போ வந்து கொஞ்சம் தடைகள் வரலாமே ஒழிய லாங் டேர்மில் இதெல்லாம் வந்து வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் இல்லை, யாருமே வந்து பயங்கரமாக மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் மேபி யாராவது 2 பேருடைய ஒப்பீனியன் இருக்கலாம். பட் எவ்ரிபடி இஸ் வெரி வெரி புல்லிஷ் அபவுட் த மார்க்கெட். இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இது ஒரு டெம்பரரி செட்பேக் தான். நம்ம வந்து இங்கேருந்து மூவ் ஆகுங்கிறது தான் என்னுடைய வியூ. நான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் மார்க்கெட் வில் பவுன்ஸ் பேக். ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பாஸ்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு விஷயத்தில் அப்படின்னு ஒரு முரணாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஃபர்கெட் அபவுட் மார்க்கெட். நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் சேரணும், அல்லது ஒரு காலேஜில் சேரணும், அல்லது ஒரு ஜாபில் சேரணும், அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி அண்ட் த ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்னு வச்சிங்களேன், இப்போ ஸ்கூலில் சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த லொக்காலிட்டியில் வசிக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஸ்கூல், புரியுதுங்களா? அதை எப்படி பெஸ்ட்டு ஸ்கூல் நம்ம இது பண்ணுறோம், அந்த ஸ்கூலில் நிறைய பேர் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, அதுலேருந்து வந்த அவுட்புட் நிறைய பேர் வந்து நல்ல லெவலில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூல், கரெக்டாக? இதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய. அதே மாதிரி தான் ஒரு காலேஜ் அல்லது ஒரு கோர்ஸ். இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் இன்ஜினியரிங்க்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒருத்தர் சேர்றோம், அன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் மேஜர் நம்ம வந்து இன்ஜினியரிங் சேர்க்குறோம். 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கான ரிலவன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ஏஐ பற்றி யாருமே பேசலை. அப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வேறு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு 4 வருஷம் கழித்து வந்தாங்கன்னா நேற்றுக்கு ஜாயின் பண்ண ஏஐயில் இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மச் மோர் தென் த முன்னாடி ஜாயின் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். நம்ம மார்க்கெட்டில் வந்து அன்ப்ரெடிக்டபிள் அப்படின்னு சொன்னாலும் ப்ரெடிக்டபிள் எப்படின்னா லாங் டேர்மில், அதாவது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மேலே கீழே இருந்ததுனாலும் லாங் டேர்மில் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கும். அதுதான் வந்து வாரன் பஃபெட்டுடைய ஃபேமஸ் கோட். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் லைக் அ ஓட்டிங் மிஷின் இன் அ ஷார்ட் டேர்ம். ஸோ ஓட்டிங் மிஷின் என்ன பண்ணுவாங்க, இதில் அவர் முந்திட்டாரா, ஓகே அடுத்தது வந்துன்னா இவர் முந்துவார். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தோன்னா the volatility will be there and long term it is a weighing machine. ஸோ வெயிட்டு அளக்கக்கூடிய மிஷின் வந்து எப்போ நீங்கள் வெயிட்டை போட்டாலும் அது வந்து ஃப்ளக்சுவேட்டே ஆகாது. 10 கிலோனா 10 கிலோ, 20 கிலோனா 20 கிலோ, அப்படி தான் இருக்கும். ஸோ அதே தான் வந்து என்னென்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து வாலடைல், அன்ப்ரெடிக்டபிள் இன் த ஷார்ட் டேர்ம். அதில் வந்து யாருக்குமே மாற்றுக்கருத்து. லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா யூ மெஷர் ஈவன் நவ். நம்ம இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன் பாருங்கள், இன்னிலேருந்து பாருங்கள். 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர், 10 இயர், 15 இயர்ஸ் எல்லாமே ஒரு 13-15% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, நம்மளுடைய தேவை வந்து லாங் டேர்மாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான வாலட்டிலிட்டிக்கு பயப்படக்கூடாது. நாங்கள் அப்படி தான் பயப்படுவேன் அப்படின்னதான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் யூ ஆர் நாட் ஃபிட் பர்சன். ஸோ மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த வாலட்டிலிட்டி 3, 5, 7 இயர்ஸில் டெஃபினட்டாக ஒரு 13% மேலே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் நிறையவே இருக்குது. அதனால் 5 வருஷம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அண்டு எங்கேயோ ஜப்பானில் 20 வருஷமாக இருந்ததுன்னா ஜப்பானுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஈவன் எந்த கண்ட்ரிக்கும் நமக்குமே சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து
we are totally independent. இப்போ மார்க்கெட் ரீசெண்டாக கீழே வந்ததுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியும் மார்க்கெட் லைட்டாக தடுமாறிச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ஸும் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ எந்த செக்டார்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ ஏதாவது ஒரு சேஃபஸ்ட்டு செக்டார்னு ஏதாவது ஒன்று இருக்கா சார்? அதாவது எல்லா டைம்லேயும் ஓரளவு சேஃபாக இருக்கும் இந்த இடத்துல இருந்தால் அப்படின்ற மாதிரி ஏதாவது செக்டார்ஸ் இருக்கா சார்? ஓகே, பட் நான் வந்து என்னென்னா ஐ எம் நாட் சப்போஸ் டு ஸ்பீக் அபவுட் எனி இது, பட் நான் ஒரு ரீடிங்கில் ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்னென்னு பார்க்கணும் அப்படின்னதுன்னா, எந்த செக்டர் வந்து லாங் டேர்மில் இருக்கும் அப்படின்னதுன்னா, இப்போ வந்து கன்சியூமர் இது நாளுக்கு நாள் வந்து பீப்புள் ஹூ ஆர் கன்சியூமிங் இது வந்து ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு வெயில் காலம்லாம் வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து ஏசி, இதுக்கு போன வருஷம் வரையும் ஏசி இல்லாதவங்க கூட இந்த வருஷம் ஏசி வாங்கணும்னு விரும்புகிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய ஒரு 2 வீலர் வாங்கணுங்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணணுங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கன்சியூமர் இருக்கக்கூடியது வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 3-4 இயர்ஸாக அந்த பர்டிகுலர் செக்டர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா எவர் கிரீன், நாளுக்கு நாள் வந்து நம்ம வந்து ஜங்க் ஃபுட் அது இதுன்னு நிறைய விஷயத்துக்கு போயிட்டே இருக்கும். அதனால் ஃபார்மா ஒரு சமயத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம். அண்ட் அகெயின் பேங்கிங்கை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, முன்னாடி வந்து பேங்கிங் அப்படிங்கிறது ஒன்லி பியூர் பேங்கிங் மட்டும் இருந்தது. இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு 5-6 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆல்ரெடி லிஸ்டட். அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 3-4 லிஸ்ட் ஆகிருக்கு. அப்புறமா ப்ரோக்கிங் கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இத்தனை கம்பெனி இருக்கிறதுனால அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த 3 செக்டர் வந்து பார்த்தோன்னா சீம்ஸ் டு பி வெரி அட்ராக்டிவாக எனக்கு தோணுது. பட் டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ், இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். இந்த மார்க்கெட் கிராஷில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா சார்? ஏன்னா கிராஷ் பார்த்தோன்னா எல்லாரோட நார்மலான இன்ஸ்டிங்க் என்னன்னா பின்னாடி நின்றுருவோம், அது கொஞ்சம் ஏறட்டும் அப்படி போகலான்வாங்க. அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸில் இருக்க நிறைய மிஸ்டேக்கில் நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்டிருக்கேன் சார். என்னன்னா புல்லிஷ் மார்க்கெட்டில் ரெடியாக வந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க, பட் பேர் மார்க்கெட்டில் அவங்க போகவே மாட்டாங்க. ஒரு கீழே விழுறப்போ அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு வாங்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திஸ் இஸ் கால்டு ஹியூமன் பிஹேவியர். ஹியூமன் பிஹேவியர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ என்ன இருந்தது, நாளைக்கு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மோராலஸ் அதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஹியூமன் மைண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, எப்போதுமே ஒன்று வந்து அட்ராக்டிவாக ஒன்று போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது மொமெண்டத்தை தான் ஹியூமன் மைண்ட் வந்து விரும்புது. ஒரு இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா அதுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா யாருக்கும் பொறுமை இல்லை. ஸோ அது வந்து காலங்காலமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இப்போ இந்த ஒரு 2 நாளில் ஒரு 4% வந்துருக்கணும்னு. என்னுடைய சிம்பிள் இது வந்து என்னென்னா, யாராவது இங்கேருந்து எனக்கு ஒரு 3 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பணம் வேணும், ஒரு 5 வருஷம் கழித்து பணம் வேணும்னா இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீசன்ட் மணி இந்த நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சார் நீங்கள் சொன்னீங்க 3 வருஷத்துக்கு நல்ல மணி கிடைக்கும்ன்ட்டு, அதனால் நான் 100 ரூபா போட்டேன், இந்த சண்டே வந்து முடிகிற மாதிரியே இல்லை, 100 வந்து எனக்கு 90 ரூபா ஆச்சு, நான் அதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுருந்துருக்கலாம் அப்படின்னது இருந்ததுன்னா, நான் சொன்னது வந்து 3 வருஷம் ப்ளஸ், நீங்கள் சொல்கிறது 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு இருக்கக்கூடிய. ஸோ 2-3 மந்த்ஸில் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நோபடி நோஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு 3-5 இயர்ஸ் வந்து டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியும்னா, ஸ்டில் இட் இஸ் அ வெரி குட் டைம் டு என்டர் இன் த மார்க்கெட் டு கெட் அ வெரி குட் டீசென்ட் ரிட்டர்ன். கோல்டு சைடு போயிடலாம் சார். இப்போ கோல்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எமோஷ்னலி இந்தியன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்க ஒரு விஷயம் கோல்டு. இப்போ ஷேர் மார்க்கெட்டாக கோல்டான்னு கேட்டால் எல்லோரும் சூஸ் பண்ணுறது கோல்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் அது புழங்குது, டெய்லி டே டு டே லைஃப்பில் என் கூட ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே கோல்டு ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சு. அதுவும் இல்லாமல் 15% டேரிஃப் வேறு போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஏதாவது டேரிஃப் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தோன்னா கோல்டு வந்து இப்போ லாஸ்ட் 2 டேஸாக ரேலி ஆகிருக்கு. கோல்டை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னதுன்னா பயங்கரமாக ஃபால் ஆகலை, அதே சமயத்தில் ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அவர் வந்து மெயினாக என்னென்னா, கோல்டு வந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவை. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னதுன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட், அது மாதிரி நீங்கள் வாங்கிங்க. எதுவுமே வந்து நாளைக்கு விலை ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேண்டாம். அதுதான் அவருடைய தாட் ப்ராசஸ். அதாவது நீங்கள் தங்கமே வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லலை. ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கிரைசிஸில் இருக்கும்போது, இந்தியாவில் வசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு நாட்டின் நலன் கருதி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சதுன்னா நீங்கள் கேளுங்க. அவர் சொன்னால் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அவர் சொன்னதுன்னா கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் கோல்டு வந்து முன்னாடியிலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன், கோல்டு வந்து நல்ல ரேலி ஆகிடுச்சு. எதுவுமே வந்து ஒரு அப்நார்மல் ரேலியாக இருந்ததுன்னா அது வந்து டேக்ஸ் டைம். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஜனவரி 29 விச் இஸ் பீக்,
அந்த பீக்கை வந்து இந்த இயரே நம்ம வந்து திருப்பி ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? கீழே வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் அகெயின் ஒன்லி த டைம் வில் டெல். ஸோ நீங்கள் வந்து அவருடைய கோல்டு பற்றி அவர் சொன்ன வியூ வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டாப்பேஜ் தான் அவர் சொல்லியிருக்காரு. திங்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சார் கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற குரூப் ரொம்ப பெருசு சார். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த டைமில் என்ன சார் பண்ணணும்? கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒருத்தர் கருதுறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா தெர் ஆர் 2 ways to look at it. ஒன்று வந்து கோல்டுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இப்போ வந்து 10% வரையும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்றதுனா இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் மணி இருந்ததுன்னா ஒரு மணியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எய்தர் அவர் வந்து ஒரு சிட்டில் வந்து சப்போஸ் நான் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கணும் அப்படின்றதுனா ஒரு சிட்டில் வந்து ஒரு சேர்க்கலாம். ஸோ தட் வந்து எவ்ரி இயர் அதில் வந்து ஒரு தங்கமாக மாற்றிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கோல்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, ஆர் கோல்டு ETF இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் டிமேட் இருந்ததுன்னா நீங்கள் அது பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கோல்டு வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் மணி ஏதாவது சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்கலாம். ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் வெரி வெரி புல்லிஷ் அபவுட் கோல்டு வந்து நான் பெருசாக புல்லிஷ் இல்லை அப்படின்னதுன்னா இப்போ 2 வருஷம் ஓடிடுச்சு. அதனால் அதில் பணம் பண்ணுறதை விட மார்க்கெட்டில் பணம் பண்ணலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லைன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கோல்டு வந்து இன்னி இருக்கக்கூடிய ஃபேவரபிள் பொசிஷனை விட 2 years கழிச்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சார் இப்போது ஒருத்தர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு, எதுலலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ கோல்டு சைடு பார்த்தா ஒரு 2 வருஷம் பயங்கர ரேலி இருக்குது, நல்லா போகும் போல் அப்படின்னு நினைப்பாரு. மார்க்கெட் சைடு பார்த்தீங்கன்னா அது டிப்ளே இருக்குது. ஸோ வந்துட்டு அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு அங்கே அக்குமுலேட் பண்ணால் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோன்றப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் சார்? இல்லைங்க, அதுதான் சொல்லேன். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு பார்வை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதுக்கு முன்னாடி கிரவுண்டு வந்து 1 கோடி ரூபா சொன்னாங்க, இன்றைக்கி 2 கோடி ரூபா ஆயிடுச்சு. அந்த கிரவுண்டை வாங்குவீங்களா? அதாவது 1 கோடி 2 கோடி ஆச்சு, நாளைக்கு 4 கோடி ரூபா ஆகிடும்ட்டு அந்த கிரவுண்டை வாங்குவீங்களா? அல்லது கொஞ்சம் தள்ளி ஏற்கனவே 1 கோடி தான் இருந்தது, இன்றைக்கி வந்து 50 லட்ச ரூபா தான் இருக்குது, அண்ட் எகெயின் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இதுவரை நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே தான் வாங்குவோம், இங்கே வாங்க மாட்டோம். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கோல்டு 2 வருஷம் நல்லா இருக்குது அதனால் கோல்டு நல்லா பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் 2 வருஷமாக நல்லா இல்லைன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து என்னென்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா கோல்டு ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக ஒரு 20 30 40 50 வருஷமாக வந்து அதோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் லெஸ் தென் டபுள் டிஜிட். ஸோ 8 to 9% தான் ஆவரேஜ். இப்போ இருக்கக்கூடிய 2 இது வந்து அபரேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து நடக்காத ஒரு விஷயம் வந்திருக்கு, பட் நடந்திருக்கு, ஃபைன். ஆனால் ஈக்விட்டியை பொறுத்தவரையும் லாங் டேர்மில் வந்து ஒரு 13-15% ரிட்டர்ன் இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட்டு 2 years வந்து இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒன்றில் வந்து எப்போதுமே 15 கொடுக்கும், 13 கொடுக்கும், ஆனால் இன்றைக்கி அது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் வாங்குவீங்களா? எப்போதுமே 8-10% தான் கொடுக்கும், லாஸ்ட்டு 2 years அதிகமாக கொடுத்துருக்கு, அதில் வாங்குவீங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒருத்தருடைய புரிதல், யாராவது சரியான புரிதல் அப்படின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கோல்டில் இன்றைக்கி யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருத மாட்டாங்க. வென் யூ ஹேவ் அ ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அது வந்து ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ். சார் இப்போது ஒரு புது இன்வெஸ்டர் வராரு அப்படின்றப்போ அவர் என்ன விஷயம் சார் கண்டிப்பாக இப்போ இருக்க மார்க்கெட் டைமில் பண்ணணும்? ஏன்னா வந்துட்டு ஒரு புது இன்வெஸ்டர்ன்றப்போ தாட் ப்ராசஸ் நிறைய இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்றைக்கி தான் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றப்போ நான் என்னோடய பாத்வே எப்படி இருக்கணும், நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வரீங்கன்னா வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் கோல்டா ரியல் எஸ்டேட் ஆர் டைரக்ட் ஈக்விட்டி மார்க்கெட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ லாங் டேர்ம் கேம். இந்த நெக்ஸ்ட்டு 1 year 2 years வந்து அதோடைய மூமெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். இல்லை சார் நான் வருவேன் பட் மேலே கீழே போச்சுனதுன்னா ஐ வில் ரியாக்ட் அப்படின்னதுன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா நீண்ட காலத்தில் தான் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, காம்பவுண்டிங் எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னது இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் த ரேட் ஆஃப் 12% வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி போடக்கூடிய ஒரு ரூபாங்கிறது 6 வருஷத்தில் டபுள் ஆகுது, அடுத்த 6 வருஷத்தில் 4 times. புரியுதுங்களா? ஸோ எவ்ரி 6 years வந்து அது டபுள் ஆகுது. விச் மீன்ஸ் என்னென்னா நம்ம ஒன்றுமே பண்ணலைனாலும் டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா என்ன புரிஞ்சுக்கணுன்னா காம்பவுண்டிங் வந்து டேக்ஸ் டைம். ஸோ இன்வெஸ்டராக வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு கம் ஃபார் அ லாங் டேர்மில் வரணும். ஒன்று, ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி பற்றி நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். சார் நான் பேங்க்கில் வந்து 8% தான் கிடைக்குது, எனக்கு ஒரு 10-12 போதும், ஆர் எனக்கு ஒரு 13% வேணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு 13% வேணும்னா கம் டு த ஈக்விட்டி மார்க்கெட்.
இல்லை எனக்கு 8% 10% போகணுன்னா கோல்டுக்கு நீங்கள் போவீங்க. ஓகேங்களா? ஸோ அண்டு அது இப்போ இந்த ஜேர்னியில் வந்து சப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கின்றது, மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கியிருக்கு, உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் கீப் பம்பிங். ஸோ தட் வந்து எனிஹோ யூ ஆர் கோயிங் டு ஹோல்ட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். அப்போ அது கம்மியாக இருக்குது அப்படின்னதுன்னா அதை கொஞ்சம் டாப் அப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே சார், கடைசி கேள்வியாக இதை கேட்டுக்கிறேன். இப்போது மந்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேலரி வந்தோடனே ஒரு போர்ஷன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் டிப் சில நேரம் பார்த்தீங்கன்னா மந்த் மிடில் நடக்கும். இந்த மாதிரி மந்த் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே அந்த 10,000 ரூபாய் தான் சேமிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கும் ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கிடுவாங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீசெண்ட் டிப் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ எப்படி சார் அலோகேட் பண்ணணும் நம்ம? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓக்குங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐபி டேட் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரையும் அதாவது இது எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு. அதாவது 1ஆம் தேதி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ். புரியுதுங்களா? ஸோ அந்த 120 மாதமும் 120 மாதம் 1ஆம் தேதி வாங்கியிருப்பாங்க. இன்னொன்று வந்து 120 மாதம் 2ஆம் தேதி, 120 மாதம் 3ஆம் தேதி, இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு 0.1% அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு தடவை இது பண்ணிகிட்ருக்கு, ஒரு தடவை நேரம். சரி, மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னா எல்லா நாளுமே வந்து மார்க்கெட்டுடைய ஃபஸ்ட்டில் தான் பிகினிங் ஆஃப் த மந்த்து மேலே இருக்கும், எண்ட் ஆஃப் த மந்த் இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே சார், நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, பட் ஸ்டில் வந்து நீங்கள் சொல்கிறத அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னதுன்னா அந்த 10,000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. தட் அக்கௌண்ட் இஸ் ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 10,000 ரூபாய் எப்படி இங்கேருந்து 10,000 ரூபா ஃபஸ்ட் அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி ஃபண்டுக்கு போதோ அதே 10,000 ரூபாய் தூக்கி அந்த பேங்க்கில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்கன்னா அதை வந்து ஒரு 4 வாரமாகவோ 5 வாரம் எடுத்துங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2ஆம் தேதி, ஒரு 10ஆம் தேதி, ஒரு 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, எவ்ரி டேட் வந்து 2000. ஸோ தட் வந்து என்னென்னா அந்த 10,000 ரூபா இட் இஸ் இன்வெஸ்டட் இன் அ ஹோல் மந்த். சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை 2ஆம் தேதி பண்ணதில் பலன் இருக்கும், இன்னொன்றில் வந்து 10ஆம் தேதி இருக்கும், இன்னொன்று 15 இருக்கும். ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் ஆவரேஜ். பட் as far as history ஆர் வந்து டேட்டா சஜஸ்ட் அந்த மாதிரி எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது. ஏன்னா இது வந்து திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் லார்ஜ் நம்பர் அப்படிம்பாங்க. இப்போ வந்து வென் யூ ஆர் டாஸிங் த காயின் வச்சுக்கிறேன், இப்போ நான் காயினை டாஸ் பண்ணுறேன், ஒரு 10 தடவை நான் காயினை டாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி 8 தடவை ஹெட்டோ டெய்லோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஃப் ஐ டாஸ் ஒன்லி 10 times. பட் இஃப் ஐ இன்க்ரீஸ் த ஐட்ரேஷன், சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 10 times நான் வந்து 50 தடவை டாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், 50 தடவை வரும்போது என்ன ஆகும்னா 30 20 அது மாதிரி ஆகிடும். 100ங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 45. 1000 நான் டாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், 1000 டாஸ் பண்ணும்போது ஒரு இதில் 502, இன்னொன்றில் 498. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் லார்ஜ் நம்பர். ஸோ எஸ்ஐபி வந்து ஒர்க்ஸ் ஆன் லா ஆஃப் லார்ஜ் நம்பர். ஸோ 120 மாதம் விச் இஸ் அ 10 year எஸ்ஐபி அப்படிங்கும்போது இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி will hardly have any impact. நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200 acre dream township premium plots.